எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிம்பிள்ஸ், இந்த முகப்பருவம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு நிறைய வரும். இதே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாத ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இது மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய். இந்த ஆயில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பூண்டு, இந்த பூண்டு உரித்து நம்ம இந்த எண்ணெயில் போடணும். அதுக்கு அடுத்தது இது கற்பூரம். இந்த கற்பூரம் இந்த எண்ணெயில் போடணும். எப்படி போடணுன்னா, நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சு கீழே இறக்கிட்டு அதில் பூண்டு உரித்து அந்த பல் போடணும். மூடிட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மூடி எடுத்துகிட்டு அந்த பூண்டு உடைகட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த கட்டு கற்பூரம் இந்த கற்பூரம் ஒரு 5 பீஸு உள்ள போட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னொன்று இந்த எண்ணெயை நல்லா மூஞ்சில் தடவிக்கணும். இந்த மூஞ்சில் தடவுனே உங்களுக்கு அந்த முகப்பருவம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4 days போதும். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க, இதுக்காக எதாவது க்ரீம் போடுவாங்க. தேவையே இல்லை. நீங்கள் இந்த எண்ணெய் தடவினாவே போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த எண்ணெய் அங்கங்கே மூட்டு வலி, ஷோல்டர் வலி, இந்த பேக் சைடு, இந்த நெக் வலி, இந்த பேக் பின்பக்கம் எல்லாம் எந்தெந்த இடத்துல வலி இருக்குதோ அந்தந்த இடத்துல இந்த எண்ணெய் தடவிட்டால் நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுக்காக போயிட்டு நீங்கள் சின்ன சின்னதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. உங்களால் முடியலன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இதெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கிற இது எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கிற பொருட்கள் தான். இது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த எண்ணெயை ஒத்த தடி வரும், ஒத்த தலைவலி, அந்த தலைவலிக்கு இந்த இடத்துல தடவிக்கலாம். இந்த இடத்துல நல்லா தடவி. நெக்ஸ்ட் அந்த டிம்பிள்ஸ் வந்தவங்களை நல்லா அந்த எந்தெந்த இடத்துல டிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல நல்லா தடவிட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேயும் தடவிக்கலாம், இந்த இடத்துல தடவிக்கலாம். நெக்ஸ்ட்டு காதுக்கு பின்னாடி, இந்த காதுக்கு பின்னாடி நல்லா தடவி. நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டருக்கு எல்லாம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வலி இருக்குதோ அந்தந்த இடத்துல நல்லா தேய்ச்சிக்கலாம். இது ஞாயிற்றுக்கிழமை டைமில் நல்லா பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாம் தடவி. நெக்ஸ்ட்டு பின்னாடி, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மூட்டு வலி, எந்தெந்த கால் வலி இருக்கோ அந்தந்த இடத்துல நல்லா தடைக்கலாம். இந்த இடத்துல கால் நல்லா எடுத்து மடிச்சுட்டு இந்த பின்னாடி இந்த இடத்துல நல்லா தேய்ச்சிக்கணும். கரெக்டாக இந்த இடம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் இங்கே பிடிக்கும். அப்பப்போ இந்த நரம்பு பிடிக்கும். உங்களுக்கு தேய்க்கிறது நல்லா உங்களுக்கு இருக்கும். நல்லா தேய்ச்சி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கால், இந்த இடத்துல பாருங்க. நெக்ஸ்ட் இந்த இடம் மூட்டு வலிக்கிட்ட நல்லா தரும். உங்கள் பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக அந்தந்த இடத்துல போகாது இருக்கிறதுனால இந்த எண்ணெய் தடவைனா உங்களுக்கு ஹீட் ஆகி உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த வலி குறையிறதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் இந்த செஸ்ட்டு கூட இந்த தொப்பை குறையிறதுக்கு கொஞ்சம் லேசாக தடவிக்கலாம்.
இதில் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சவங்க யோகா மாஸ்டர்ஸ் கிட்ட போய் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த அர்த்த கும்பம், அர்த்த கபாலபாதி இது செஞ்சால் உங்களுக்கு வந்து தொப்பை இப்போ எல்லாமே குறையும். பாருங்கள், அர்த்த கபாலபாதி. ரிலாக்ஸ். இது கும்பம் மறு. ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து கட்டை போட்டுவிட்டு அந்த இடுப்பு வந்து நல்லா பெண்ட் பண்ணி டச் பண்ண பாரு, முட்டிக்கு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சேம் அதே மாதிரி இப்போ வந்து கும்பம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கட்டவரை பிடிச்சிக்கிட்டு சேம். இது வந்து கிரியாவோட நினச்சிக்கலாம். நீங்கள் கிரியா மாதிரி கூட போடலாம். நல்லா இது பண்ணிவிட்டு ஸ்லோவாக, வலி இருக்கும்போது நிறுத்திடணும், வலி இல்லாத போது நல்லா ஈஸியாக இருக்கும்போது பண்ணணும். பாருங்க, 2 ரிலாக்ஸ். நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்ச யோகா மாஸ்டர்ஸ் கிட்டெல்லாம் வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த இது பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணிக்கலாம். உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு மூட்டு வலி, உடம்பு வலி, எந்தெந்த இடத்துல வலி இருக்குதோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து கிளியர் ஆகும்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி டெவலப் ஆகாத அளவுக்கு குறைஞ்சிட்டே வரும். 4 பட நீங்கள் வந்து செஞ்சிட்டே இருந்தால் உங்களுக்கு கிளியர் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே ஒன்று பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது செய்யறதுக்கு. இதெல்லாம் வந்து பேசிக் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா இந்த எல்லா வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு எக்ஸர்சைஸ் மேனு. வணக்கம் எல்லாருக்கும். கொஞ்ச நாள் வந்து நான் வந்து எக்ஸர்சைஸ் மேனு ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் எக்ஸர்சைஸில். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நிறைய இருக்குது சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.